தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காவிரி தண்ணி கர்நாடகாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காவிரி தண்ணீருக்கு பின்னாடி வருஷம் தமிழ்நாட்டில் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இதை மாநில அரசும் சரி, தமிழ்நாடு ஆளும் ஏற்கனவே ஆண்ட திராவிட கட்சிகளும் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற சூப்பர் டூப்பர் முதலமைச்சர் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சரும் எந்த தீர்வும் காணவில்லை. ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி அங்கே இருக்குது. அப்புறம் இந்த தண்ணி இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட் மாஃபியா இருக்குல்ல, அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காவிரி தண்ணி பின்னாடி வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. அதுவும் ஆளுங்கட்சி இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள், எதிர்கட்சியை உள்ளடக்கிய கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. அதை பற்றின ஒரு விளக்க காணொலியும், முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு சீமான் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு பார்வையும் உள்ளடக்கியது தான் இந்த காணொலி. வாங்க போய் பார்க்கலாம். இப்போது இந்த காவிரி விஷயம் அப்பையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கே உள்ள நீர்வளத்துறை அமைச்சர், அது காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், யார் வந்தாலும் ஒரே வார்த்தை தான், தண்ணி தர முடியாது, முடிஞ்சால் பார்த்துக்க. கோர்ட்டாவது வெங்காயமாகுது. மத்தியில் இருக்கிற அரசு எந்த அரசாக இருந்தாலும் இதே பதில் தான். அவனுக்கிட்ட ஒரு தில்லு இருக்குது. அந்த மண்ணின் மேலேயும் மக்கள் மேலேயும் கூறக்கூடிய இடத்துல உள்ளவன் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால அவனுக்கிட்ட ஒரு கட்ஸ் இருக்குது. தமிழ்நாடு அரசில் இந்த 60 வருஷ திராவிட கட்சிகளும் சரி, இன்னைக்கு புதுசாக மாற்றம்னு வந்திருக்கிற தாவேகா தமிழக வெற்றி கழகமும் சரி, எந்த தெம்பும் திராணியும் மற்ற ஒரு படுகேவலமான அரசும் தான் நடந்துக்கிறது. ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை? அவனுக்கிட்ட இருக்கிற தெம்பும் திராணியும் தைரியமும் நம்மகிட்ட ஏன் இல்லாமல் போச்சு? ஏன்னா இங்கே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற எந்த அரசியல் கட்சியும் வர்றதில்ல. எல்லாம் புளூஸ் தான் முக்கியம். அப்போ இங்கே இந்த மண், மக்கள், மொழி அப்படி நேசிக்கிற இந்த மண்ணை சார்ந்தவன் யாரும் ஆட்சிக்கு வர்றது இல்லை, வர்றதும் இல்லை, இதுவரை வந்ததாகவும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விசை அவர் சொன்னார், நான் நினச்சேன்னா, அவர் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன தெரியுமா பேசினார், எப்போ பார்த்தாலும் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் வந்தானா அப்படியே தலையில மாற்றி அப்படியே பணியாரம் பண்ணிடுவேன். இந்த காவிரி விஷயத்தில் பெரிய பணியாரம் பண்ணியிருக்கார், ஒன்றுமே செய்யலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா, நான் வர்றேன். See, Honorable Chief Minister of Tamil Nadu, from his office there was a request for my Chief Secretary that Honorable Chief Minister desired to come and meet us, discuss various issues. We have accepted that. எதிரியை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு ஹீரோ பாணியில், ஏன்னா அவர் சினிமாவிலே நடித்ததுனால ஹீரோ பாணியில் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்லிட்டா, ஏய் இங்கே வராத, வந்தால் ரத்த கலரி ஆகி போயிடும், நிலைமை சரியில்லை, வந்துடாத, வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்லிட்டான். ஆனால் சூப்பர் டூப்பர் முதலமைச்சர் நிறையா கோட்டுகளை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தண்ணி திறக்க முடிஞ்சால் பார்த்துக்கையா அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, தேட்டி கேட்டா, காவிரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி திறந்து விட முடியாது. என்ன பண்ண போறோம் சார்? தமிழ்நாடு என்ன சார் தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? சார் முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர்
நீங்களும் கூட போவீங்களா சார்? உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? துறை அமைச்சர் தான் இப்போ உள்ள நீர்வளத்துறை அமைச்சர். இது இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு எந்த மாற்றமே இல்லை. அன்னைக்கு போன ஆண்டில் ஸ்டாலினை போட்டு துவைச்சாங்க. அதை கேட்டது சீமான் தான். டேய், எனக்கு அவருக்கும் 1000 மகன், ஆனால் நீ யாரை அடிக்கக்கூடாதுன்னு கேட்ட ஒரே ஆம்பளை சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில். வேறு யாருமே கேட்கல. எந்த எதிர்கட்சி கேட்கல, ஆதரவு கட்சி கேட்கல, கூட்டணி கட்சி கேட்கல, ஒருத்தர் கேட்கல. அவங்க கூட திமுகவோட சொம்படிச்சுக்கிட்டு திமுகவோடைய ஆட்சியில் சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த கூட்டணி கட்சி சூப்பர் டூப்பர் டான் திருமாவளவன் கொண்டு கூட கேட்கல. ஒரு கண்டன குரல் கூட கொடுக்கல. ஆனால் சீமான் தான் கேட்டாங்க. இன்றைக்கும் அதே நமக்கு வந்து விசை மேலே, அவரோட அரசியல் மேலே நமக்கு 1000 கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை அங்கே போட்டு புளின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவர் போஸ்டரை கிழிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவங்க கூட இருக்கிற இன்றைக்கும் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் ஒரு பேச்சு பேசணும். ஆனால் கம்யூனிஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அதனால நம்மளும் அவன் இப்படி நடிக்கிறானோ, காங்கிரஸ்காரனை வச்சுக்கிட்டு நடிக்கிறானோ, அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? காங்கிரஸையும் எதிர்க்கிறதா போல காட்டி, எடப்பாடியும் மட்டம் தட்டுற மாதிரி காட்டி பிஜேபியை ஒழிக்க வேண்டும். அதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையை உறுதிப்படுத்தினால்தான் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். இது வந்து நமக்கு வந்து காங்கிரஸ் அங்க வந்து தண்ணி திறந்து விடுது, அதை தடுக்கிறாங்கிறதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் நாம் முழுமையாக எதிர்க்க வேண்டும். எதிர்க்கணும். எதிர்க்கணுங்கிற ஒரு மாயை காட்டணும். காட்டினாதான் உண்மையை மாயை காட்டணும். அப்பதான் வந்து போராட்டம் பண்ற மாதிரி நடிப்போம் அப்படிங்கிற ஒரு கேவலகட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு. நடிக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துவோம், மக்கள் நம்பிடுவாங்க, இல்லைன்னா நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேவலங்கட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தான் இருக்குது. சரி, திருமாவளவன் பேசிடக்கூடாது. பேசிட்டா அத்துமீறி அடங்க மறுத்தா என்ன போயிடும்? ஒரு சீட்டை பிடிக்கிடுவாங்க, அமைச்சர் பதவி கிடைக்காது. என்ன சொல்கிறது? அப்புறம் சரி, இப்போ இது வந்து யாருமே பேசுகிறதில்ல. இப்போ யார் பேசுகிறது? சீமான் தான் கேட்டான். சீமான் தான் கேட்குறாப்புல. 1000 தான் இருந்தாலும் எங்களுக்கு அவர் வந்து கருத்து முரண்கள் இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து எதிர்ப்பு சொல்லக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநில அதிகாரங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, மாநில உரிமைகளை கொடுத்துருக்கு. இந்த தண்ணிங்கிறது வந்து அனைத்து உயிர்களுக்குமானதுங்கிறது ஆரம்பத்திலேருந்து சீமான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதை கேட்குறதுக்கு தான் எந்த நாதியும் இல்லைங்க. நம்ம ஏன் தற்குறின்னு சொல்கிறோம்னா, இங்கே டெய்லி ஒரு கோட்டு போட்டுக்கிட்டே இருக்காரு. மருத்துவ சீட்டை விட்டு கொடுத்துட்டாங்க. மாநில அதிகாரங்களுக்கு பேசுகிறதே இல்லை. தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி பாடலாம், எதுவும் பேசுகிறதில்ல. அங்கே உள்ள கர்நாடக முதலமைச்சர் வந்து நான் தண்ணி தர முடியாதுங்கிறத பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டி கொடுக்குறாரு, ஆண்மகன். இங்கே உள்ள முதலமைச்சரை காணோம். நீர்வளத்துறை அமைச்சர் பேசிடக்கூடாது, பேசிட்டா போச்சு. இப்படி உள்ள கட்சி தலைவனை தான் இந்த கூட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போது இதில் வந்து இது நடக்குது. இந்த ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு ஏற்றி வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது தான். அவன் முடியாதுன்னு சொல்லுவான், இவங்க பேசாமல் இருப்பாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்களும் கோர்ட்டுக்கு போவாங்க. கடைசியில் தண்ணி திறந்து விட சொல்லுவாங்க. காவிரி நதிநீர் ஆணையம் வந்து தண்ணி திறந்து சொல்லுவோம். ஓடா வெங்காயம் போட்டுருவாங்க அவங்க. அப்புறம் மழை பெய்யும், தண்ணியை அவன் தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. தேக்கி வச்சுன்னா அவன் கர்நாடகத்தில் மொத்தமாக செட்டியார் காற்ற விட்ட மாதிரி விட்டுற முடியாதான். அப்போ தண்ணியை திறந்து விட்றோம்னு சொல்லிட்டார். அந்த தண்ணியை திறந்து விட்டோம்னு சொல்லி தண்ணி திறந்தோடனே இங்கே உள்ள நம்ம ரீல்ஸ் ஆட்சி, ரூட் மாஃபியா, அந்த விளம்பர கம்பெனி என்ன பண்ணுது பார்த்தியா, எங்கள் முதலமைச்சர் பேசாமலே தண்ணியை திறந்து விட்டார். அட கேடு கட்டவங்களா. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வரமுறை மீறி திட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட மனச்சாட்சி வேண்டாமா உங்களுக்கு? இங்கே தண்ணி இல்லாமல் டெல்டா மாவட்டம் இதுவாக காஞ்சி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, விளைச்சல் இல்லை, நெல் விலை ஏறி போச்சு, நெல் கிடைக்க மாட்டேங்குது. கர்நாடகாக்காரன் தான் நெல் கொடுக்குறான். இன்னைக்கு அரிசியோட ரேட்டு எவ்வளோ தெரியுமா? 2500 ரூபா. சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? ஏறி போச்சு. அதை கேட்கறதுக்கு இந்த மாநில அரசு, கட்டுப்படுத்துறதுக்கு துப்புக்கட்டாட்டு அரசு இந்த அரசு. ஆனால் ரீல்ஸுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. ஸ்டாலின் வந்து அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவர் வந்து அதைத்தான் செய்கிறாரு.
இவர் என்ன, அவருக்கு என்ன மாற்று? தீய ஆட்சியா தூய ஆட்சியா? இது ஒரு தூந்து போன ஆட்சி, ஒரு கேவலமான ஆட்சி. திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நம்ம, ஆனால் இவங்க செய்கிறது அவ்வளவும் படு கேவலமான ஒரு விஷயம். இந்த மாநில அதிகாரங்களை விட்டு கொடுத்துவிட்டு நீ கோர்ட்டுக்கு போய் என்ன புரிய நீங்கள்? உங்களால் வந்து ஏற்று பேச முடியலன்னா உங்கள் தெம்பு திராணியற்ற நீங்களாம் எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? நீங்களாம் எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் வந்து கால்வாயை நட்டு அப்படியே ஆறா பெருக்கி ஓட்டுவோம்னு எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? எதுக்கு சொல்லணும்? என்ன அவசியம் வந்திருக்கு? ஏன்னா பெட்டி பணம் தான் வேலை செய்யும். அது இல்லை. காவிரி முதல்ல நம்ம பாட்டன் கல்லணை கட்டும்போது, கரிகாலன் கட்டும்போது அன்னைக்கு கன்னடம்ங்கிற மொழியே கிடையாது. ஏதோ கொடுமை. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாக்கள்ல பாடி வச்சிருக்காப்புல. அன்னைக்கு வரவேற்றான். அணையே கட்டக்கூடாது, அதுதான் நம்மளுடைய மரபு. நம்முடைய பாட்டன் கட்டியது கல்லணை வந்து அணை கிடையாது, தடுப்பணை தான். அது தடுத்து தேங்கி ஓவர்ஃப்ளோ அப்படி மேலே ஏறி போயிடும். தடுப்பணை தான் கட்டணும். அவன் கட்டி வச்சுக்கிட்டு தண்ணி தரம் பக்கத்தாக்குறைக்கு மேகதாட்டில் அணையை கட்டுவேங்கிறான். அது வந்து இந்த விவாதமே வந்திருக்க கூடாது. இந்தியாவை யார் ஆண்டாலும் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒருமையை இல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை நீ உருவாக்குவ? இரண்டு இனங்களை பகை இனங்களா மாத்தி, முல்லை பேரியார்னா அவனை அடிக்கிறான், காவிரினா இவன் அடிக்கிறான். அப்ப எப்படி தேசிய இனங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத எப்படி தேச ஒற்றுமை நீ நிலையேற்றுவ? எப்படி உருவாக்குவ? நீ எப்படி உருவாக்குவ? உன் வளம் உன் நீர்வளம் உனக்குன்னா அப்ப என் நிலவளம் எனக்கு நின்னா நாடு எங்க ஒற்றுமையா இருக்கும்? என்னுடைய நிலக்கரியில வளம் வந்து எனக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. நிலக்கரியில 66 ஏக்கர் எடுத்திருக்கான். நான் நிலத்தை கொடுத்திருக்கேன், நான் வாழ்விடத்தை இழந்திருக்கேன், வெளியே போயிருக்கேன். நிலம் என்னது, வளம் என்னது? 300 பேர் 299 பேர் வேலைக்கு எடுத்ததுல ஒருத்தனுக்கு கூட தமிழனுக்கு வேலை கொடுக்கலைன்னா இப்படி நிலம் என்னது, வளம் என்னது, வேலை அவனுக்கு. அப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு கூட்டமா இந்த மண்ணு மக்களும் நான் நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம விழித்து கொள்ளணும். எல்லாத்தையும் தூக்கி தூர கட்சி, கோட்பாடு, கொள்கை, முன்னாடி நிக்கிறவன் பின்னாடி நிக்கிறவன் அதெல்லாம் பேச்சு கிடையாது. நமக்கு வேண்டியது மேகதாட்டுல அணை கட்டணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. அதுக்கு ஒன்றிணைந்து போராடணும். வர்ற கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சேர்த்துக்கிடுவோம். கர்நாடகால இருந்து ஒரு கட்சி வந்தா கூட சேர்த்துக்கிடுவோம். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜபாபு யார வேணாலும் நம்ம கூப்பிடுவோம். அதனால இந்த பிரச்சனையை ஐயாலாம் பாருங்க தெளிவா சொல்றாங்க. அந்த காலத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிக்கல்களை. அண்ணா ராதாகிருஷ்ணன் எல்லாம் அது மேகதாட்டு அணையை பற்றி முழுக்க ஆய்வு செய்து வச்சிருக்கிறாருன்றாங்க. ஆனால் அண்ணன் எங்ககிட்ட சொல்ற மாதிரி அவங்க கட்சி தலைமையிட்டையும் கொஞ்சம் சொல்லி, ஏப்பாயே எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்க சொல்லி விடுங்கப்பா, அணையை கட்டுறதுக்கு அவனுக்கு அனுமதியை கொடுக்காதப்பான்னு சொல்லிட்டா, அது மாதிரி நம்ம எல்லாம் போராடி பெரிய பெரிய தலைவர்கள் ஆளுமைகள்கிட்ட கொடுத்து இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடாம தடுக்கிறது முதன்மையானது. உரிய நீரை. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்க உங்களுக்கு பல தடவை பேசியிருக்கேன், நீங்கள் காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க. அவங்க தண்ணீரை திறக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஆலைகள் எல்லாமே சாயக்கழிவோ அல்லது நச்ச ஆலைகள், அந்த கழிவுகளை அப்படியே தேக்கி வச்சுக்கிறாங்க. அவன் தண்ணியை நமக்கு திறக்கும் போது அந்த கழிவையும் திறந்து விட்டுறான். அது நீர் ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்திற்கு வெறும் நுரையாவே வருது, வெறும் நுரையா வருது. அது நச்சு, அது நச்சு. அதுல வந்து இன்னும் பாத்தீங்கன்னா அது தண்ணி இல்லை. அது நிலத்துக்குள்ள போகும்போது நிலத்தடி நீர் என்னவாகும், விளையிற பொருள் என்னவா விளையும், அதை வனவிலங்குகள் மற்ற பறவை மான் காட்டு எருமைகள் ஆடுகள் சாப்பிடும்போது என்னவா சாப்பிடும், அந்த நீரை தான் எடுத்து நாம குடிக்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. அது நஞ்சு. அதை நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து இந்த வேலையை கர்நாடகா செய்யுது. அது அரசுக்கு தெரிஞ்சு செய்தா, தெரியாம செய்யறான்னு சொல்ல முடியாது, அவனும் பார்ப்பான்ல. அப்ப அது குறித்தும் நம்ம வந்து ஒரு கவனத்தை கொண்டு போகணும். அவன் தண்ணி திறந்து விடுறதை விட நமக்கு விஷத்தை திறந்து விடுறாங்கிறதான் இன்னும் பெரிய வேதனையான ஒன்று. அதை நம்ம எல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அடுத்தடுத்து நம்ம போராட்டங்களை, அது 7ஆம் தேதியோ எந்த தேதியோ, அது உண்ணாவிரதம்ங்கிறத யாரும் உடன்பாடு இல்லை. நம்ம பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி இதே மாதிரி தொடங்கி கூட 2 மணி வரைக்கும் பண்ணா கூட அந்த பகல் முழுக்க நம்முடைய உணர்வை நம்மளால எடுத்து கொண்டு போக முடியும். மற்றபடி நிறைய பேர் இந்த உணர்வோடு நீங்க இந்த இடத்துல ஒரு குறுகியல், எனக்கு காலையில கூப்பிடுறாங்க, அப்புறம் என் ரத்தம் வந்து இரவு அழைச்சாங்க. சரி, வெவ்வேறு சந்திப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட முதன்மையானது இந்த பிரச்சனைங்கிறதுனால நான் தான் வரேன்னு நினைச்சேன். ஆனா என்னை விட பெரும் ஆளுகள்லாம் இப்போ எங்க ஐயா ரவி பச்சமுத்து, தம்பி தனியரசு,
பாட்டாளி மக்கள் கட்சி, எங்கள் ஜெயராமன், இந்த அம்மா முன்னேற்ற கழகம் எல்லாம் பெரிய பெரியது எல்லாரும் கூடி இருக்கிறீங்க இந்த குறுகிய காலத்துக்குள்ள. இது இருந்தாலே இந்த ஒன்று கூடல்ல தான் பயப்படுவான். மத்திய ஆண்டு கொண்டு இருக்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளும் இந்த சிக்கலை தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும். ஏன்னா சட்ட போராட்டம் நமக்கு பயன் தரல. உச்ச நீதிமன்றம் சொல்றத கர்நாடக அரசு ஏற்கலை. அதை நீங்க பல தடவை பார்த்துருப்பீங்க. அவன் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கலை. பல தடவை நடந்திருக்கு. அவன் மதிக்க மாட்டான். அதனால வலுவான அரசியல் மக்கள் எழுச்சி அரசியல் போராட்டங்களின் மூலமாக தான் இதை தகர்க்க முடியும், தடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருப்பது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது. தொடர்ந்து நமது மண்ணின் மக்களின் உரிமைக்காக நாம் போராடி வெல்லுவோம். பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் நன்றியும். அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. கிருஷ்ணசாமி அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஆளுங்கட்சியே இல்லாத ஒரு அனைத்து கட்சி கூட்டம் பார்த்துக்கிறேங்க. இதுதான் தமிழ்நாடுடைய ஒரு கேவலமான ஒரு நிலைமை. பார்த்தாங்க மண் மீதும் மக்கள் மீதும் பற்று கொண்ட எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகள் கூடி கர்நாடகத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டு தண்ணி திறந்து விடலை அப்படின்னா அடைத்து பெரும் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி திறந்துட்டான். ஆனால் அதுக்கு கொண்டு போகிறது யாரு? எங்கள் முதலமைச்சர். அவர் பேசாமலே காரியம் சாதிக்கிறவர். அட கேவலம் கட்டவங்களா. இப்படி ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாரும் பேசினாங்க. முத்தாய்ப்பா திருமாறன் பேசினார். நம்ம எந்த செயல்பாடும் இல்லை. சீமான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்கே தட்டி கேட்கறதுக்கு ஒரு மண்ணின் மீதும் மக்கள் மீதும் பற்று கொண்ட ஒரு தலைவன் தேவைப்படுறது, அரசியல் தேவைப்படுதுங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கலைன்னா நம்ம மக்கி மண்ணோட போயிடுவோம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான், மக்களை திரட்டுறான். ஒரு சினிமா அங்கே வந்துருச்சுன்னா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறான். நம்மளுடைய முதல்வர் பிடிக்கலையோ அவர் முதல்வராக இருக்கார். அவருடைய பேனர் அங்கே வரப்போறாருன்னு சொன்னோன்னே பேனர் அப்புறம் கிழிச்சு ரோட்டில் போகிறான். இதில் என்ன பிரச்சனைனா கிழிக்கிறது தாவேக்காவானே தெரியல, ஒரே துண்டாக இருக்குது. எதுக்குடா அந்த கட்சிக்குள்ளேயே கிழிக்கிறாங்க? நான் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தேன். அது எங்கே நடக்குதுன்னு தெரியல. எங்கே நடக்குது தமிழ்நாட்டிலையா எங்கேன்னு பார்த்தா அது அந்த கர்நாடகாவில் நடக்குது. அதனால் அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் பார்த்தா எங்கள் அண்ணன் வேலண்ணன் சீமானெல்லாம் எவ்வளோ நம்ம தங்கத்தட்டில் வைக்கலாம். அவ்வளோ இனவரி அந்த வெறியெல்லாம் கிடையாது. தேவைக்கு நம்ம அரசியல் பேசுகிறோமே தவிர, ஆனால் உள்ளூர மனிதநேயம் என்பது 2 பேருக்கிட்டே இருக்குது. தமிழ் தேசியம் பேசினாலும் ஆனால் அவங்ககிட்ட மனிதநேயமே இல்லை. நம்மளை சுட்டு கொண்டா கூட சந்தோஷப்படுறான். ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபார்வர்டு கிளாக் கட்சியோடைய திருமாறன் என்ன சொன்னாருன்னா, அவன் தெம்போட திராணியோட சொல்கிறான், முடியாதுன்னு சொல்கிறான் இனவெறியோட. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் அதே பற்றோட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரெல்லாம் நம்ம தங்க தட்டில் வச்சு தாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு தப்பிக்கும். தற்கொலைகளை நம்பினீங்கன்னா தமிழ்நாடு நாசமாக போகிறத தவிர வேறு வழியே இல்லை. நன்றி, வணக்கம் உறவுகளே.